everyone. Welcome back Swing Trading Tamil. This is Karthik. இந்த வீடியோல டிசம்பர் 3rd வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்த ஸ்டாக் ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெடு. ஸோ இது வந்து நம்ம ஒரு 11,500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும்போது வந்து நம்ம என்ட்ரி ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம இது ஷேர் பண்ணது வந்து நவம்பர் 21 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 11,400 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும்போது பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்ததும் 13,200 வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். P&L ப்ரொஜெக்ஷன் வந்து நான் போட்டே தான் அனுப்பியிருந்தேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அனுப்பியிருந்தேன். 1:3.4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். ஒரு 16% பர்ஃபெக்டாக இந்த வீக் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன். லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 4% மட்டும் தான். 4,930 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பையிங்கு, 5,100 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எக்ஸிட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு வித்தின் ஒரு 2-3 டேஸில் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தது. ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு வாரத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ எனிவே டார்கெட் வந்து பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து ஆர்பிஎன்எல் கொடுத்துருந்தோம். இன்னும் நம்மளோட பையிங் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் கொடுத்தோமோ அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் என்ட்ரி ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணலாம். டார்கெட் வந்து 800 ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2 ஸ்டாக் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் டிசம்பர் 3rd வீக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி லிமிடெட். ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர் கைண்ட் ஆஃப் ஒரு புல்லிஸோட ஸ்ட்ரென்த்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாக் பேட்டர்ன், புல்லிஸ் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு ஒரு 15-20% ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15% பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனப்போ கொடுத்துருந்த மூவ்மெண்ட்டு. ஆஃப்டர் தட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கு ஒரு ரீடெஸ்ட் ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ப்ரிவியூஸு மார்க்கெட் கிரியேட் ஆன ஒரு சப்ளை ஜோனை வந்து அகெயின் வந்து ஒரு டிமாண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய வியூ ஐடிசியில். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 470 ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் போயிட்டு இருக்கு. டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் 570 போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 23% இந்த ஸ்டாக்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கீழே அரௌண்ட் டே டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு ஒரு 450 கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். இது வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் எஸ்எல் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. டே டைம் ஃப்ரேமில் நமக்கு 450 கீழே க்ளோஸ் வந்தது அப்படின்னாலே நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா IREDA. ஸோ இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம ஐடிசியில் பார்த்தது போலவே தான். அதில் வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரிவியூஸ் சப்ளைக்கு முன்னாடியே ஒரு சப்ளை வந்து இருந்தது, ஒரு ஆல் டைம் ஹை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா லோயர் ஹை ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணியிருந்தது. கிட்டத்தட்ட சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த புல்லிஸோட ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஜோனை வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு பார்க்கும்போது ஒரு சப்ளை பிகம் டிமாண்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் ஒரு பேரலல் சேனல் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே தாராளமாக பண்ணலாம். டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ப்ரிவியூஸ் இருக்கக்கூடிய இந்த ஆல் டைம் ஹை ரீச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 310 அந்த ப்ரைஸ் ரேஞ்சு, ஒரு 42% இதில் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இதில் ஒரு 17% வைக்க வேண்டியதாக வரும். ஸோ அதனால பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு X/2 அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நார்மலாக ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நீங்கள் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல ஒரு 10,000 மட்டும் பிளான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் ஸ்டாக் வந்து இன் ஃபியூச்சரில் ஏதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 200 கீழே வரும்போது அகைன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 205 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். 205 205 கீழே கன்வெர்ட் ஆனது அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாயிடும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மொத்த ரிஸ்கே வந்து இந்த ஸ்டாக்ல ஒரு 10% அந்த ரேஞ்ச் தான் வைக்க வேண்டியதாக வரும். இல்லை இன்கேஸ் வந்து இந்த ஸ்டாக் இப்படியே இங்கிறதே பவுன்ஸ் கிரியேட் ஆனது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா டார்கெட் வந்து ஒரு 42% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து X/2 இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டாக் தான் டிசம்பர் 3rd வீக்குக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிஃபோர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனலைசர் கிடையாது. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேயில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலோ அல்லது F&O ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சாலுமே
இந்த குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக டெக் மஹேந்திரா ஒரு ஷார்ட் வந்து கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5% ப்ராஃபிட் ஃப்ரைடே மார்க்கெட்டில் சிங்கிள் டேல இன்ட்ராடேல வந்து நம்ம அந்த ப்ராஃபிட்டை பண்ணியிருந்திருக்க முடியும். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான வியூ எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட வியூ வந்து ஷேர் பண்றேன். தேங்க்யூ, பை.